எங்களுடைய லெட்டர் வேணும் அப்படிங்கிறது வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ஆதவர்ஜன் கேட்டார். நான் சொன்னேன் 7ஆம் தேதி அவர் சந்திச்சுன்னு சொல்ல போனா 7ஆம் தேதி ஆதவர்ஜனை இந்த விஷயங்களை பற்றி அவர் எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி விரும்பினாரு. என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு ஒரே காரணம் செக்யூலர் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை நாங்கள் உருவாக்கணும், ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதனால நாங்கள் வந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிற விஷயத்தை அவர் எடுத்து சொன்னார். அவர் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், இவ்வளவு நாளாக நாங்கள் உங்களை வந்து பிஜேபி ஆதரவு கட்சி இயக்கம் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். திமுக பண்ணல, மற்ற கட்சிகள் பண்ணல. நான் வெளிப்படையா பேசியிருக்கிறேன். RSS பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன். எனக்கு அந்த டவுட் இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற முடிவு, அந்த அப்பவே நான் சொன்னேன், அந்த விமர்சனம் வேறு, இன்னைக்கு நாங்க ஆதரிப்பதாக எடுத்திருக்கிற முடிவு என்பது வேறு. இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி நிலையில அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். நாங்க பேசிய விமர்சனங்கள் அல்லது அந்த மதிப்பீடு என்பது அப்படியே தான் இருக்கு. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்க திருப்பி வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு கட்சிக்கு மக்கள் ஆட்சி அமைப்பதற்குரிய அளவுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஒரு 10 சீட்டு தான், 11 சீட்டு தான் குறையுது. அதனால எங்க கூட இருந்த காங்கிரஸ் உடனே போயிட்டாங்க. எங்க கூட இருந்த கம்யூனிஸ்டுகள் உடனடியாக முடிவெடுத்துட்டாங்க. எங்க கட்சி தேசிய கட்சியா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். நான் ஒன்றும் ஆட்டோகிராட் இல்லை. எங்க கட்சிக்குள்ள எந்த முடிவா இருந்தாலும் டெமோக்ராட்டிக்கா தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம். அப்போ அதுக்கான கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ வாய்க்கு வந்தது 6 ஆளுக்கு வந்து பேசுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த விளக்கத்துல வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றேன். அந்த சம்பவங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டவை அல்ல, ஃபோர்சிபிளா சொல்லப்பட்டவை அல்ல, ஒரு காசிப்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான்.